காணாமல் தவிக்கின்றேன். சுமந்தேமா இப்ப எல்லாம் உடைய சுமக்க முடியாது. ஏன் நீ என் பாடி வீக் ஆயிடுச்சுமா. அப்படியா? ஆமாமா. உடம்பு இழைக்கிறது எப்போதுமே நல்ல விஷயம். புரியுதா? ஆமாமா. பாருங்க, குண்டா இருக்கிறவங்க 100 வருஷம் வாழ்ந்துருக்காங்களா, ஒல்லியா இருக்கிறவங்க 100 வருஷம் வாழ்ந்துருக்காங்களா? ஒல்லியா வத்தாலும் தொத்தலமா கிடக்குறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் காலத்துக்கும் ஆயுஷா வாழ்வாங்க. ஏன்னா இந்த உடம்புல மிஷின் மாதிரி அரைச்சுக்கிட்டே தின்னுகிட்டே இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, எவ்வளவு பட்டினியா கிடக்குறோமோ, எவ்வளவு இந்த உள்ள இருக்கிற மிஷினுக்கு வேலை கொடுக்காம இருக்கிறோமோ, நம்ம ஆயுசு பலமாக இருக்கும். சோறு இன்னும் சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது, அம்மா அப்ப என்ற மாமனுக்கு ஆயுசு கெட்டிங்கிறீங்க. நீங்கம்மா நானா? நீங்களும் சிம்மாயிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும். என் தங்கச்சி நாளையில இருந்து காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வண்டியூர்ல இருந்து மாட்டுத்தாவணி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். பேசிக்கிட்டே இருந்து வந்துட்டோம். என்ன எதிர்த்த வீட்டு பெண் அழகு, மயில் ஆடுவது, குயில் பாடுவது, மண்கள் குதித்து கொள்வதும், மறுபதி பறவைகளை டக்கு 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 ஓசைப்படுவதும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படி ஆடி பாடி விளையாடணும் அப்படின்னு மனசு துடியா துடிக்கிறேன். மனசு எப்படி இருக்கு? அண்ணா எங்க 2 பேருக்கு இருக்க மாதிரி இருக்கா? உங்க 2 பேருக்கு இருக்க மாதிரி இருந்தாதே என்ன நம்ம ஊர்ல ஒரு 4 ஏக்கர் வாங்கியிருப்பேன். நல்ல விஷயம். அதனால உங்க காதல கிடக்குற லோலாக்க பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு?
பிடிக்கிறியே எங்க அண்ணிய. நீ இருக்கையில எனக்கு ஏதாவது நோக்கம் எடுத்து நான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா மாப்பிள்ளைக்கு எங்க போவா, மாப்பிள்ளைக்கு எங்க போவா? ஏன் பச்சா ஏன் கூட்டு போயிரு. என்ன உனக்கு ஒருத்தனை உசுப்பி கட்டி வச்சுக்க மாட்டேன். தூக்கிப்பா போய் கடையில பால் வாங்கி கொடுக்க சொல்றியா? மனசு எல்லா பால்வாடி பசங்க. அதனால இந்த இடத்துல நம்ம சேர்ந்திருக்கிறோம். ஆமா. இந்த இடத்தை பார்த்தோம்னா வர்ணிக்கணும். துடியா துடிக்குது. எப்படி தெரியுமா? ஆடணும் பாடணும் விளையாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறேன்? மங்கள தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மல்லிகை கூட்டுள் மணக்க வரும் மாலை பொழுதோடு மனைவி கணிக்கும் மலர்ந்து வரும் ஆசை கூட்டுள் மணக்க வரும் மாலை பொழுதோடு மனைவி கணிக்கும் மயக்கம் இறக்கம் மலர்ந்து வரும் ஆசை அரே அப்பா சோ ஆனமணி பெருவிலை காணத்தால் வரே விரட்டு 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 பாட்டு பாடி ஆடிக்கிட்டு ஆடியோமா பரவாயில்ல ஆனாலும் 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 அழகன பச்சைகளே சேரம் முட்டை
ஓஹோ சூப்பர். உங்களுக்கு நல்ல மரியாதை போகிறாங்க. குழந்தைகளே ஆலோலோ நல்லதர கோட்டலே ஆலோலோ தவத்துக்குரிய இடம் தவ முனிவர்கள் வரக்கூடிய இடம். ஆமா. ஆனா என்ன வரதுனாலும் பறவைலாம் போக மாட்டேங்குது. என்ன காரணம்? பஸ் இல்லையா? பஸ் இல்லையா? பஸ்ஸுக்குள்ள பறவை படுத்துக்கிறது. வேலுமலை சாரல் தவ முனிவர்கள் வந்தா வணங்கி வரவேற்று ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு கேட்டுட்டு அனுப்பி வைங்க. உங்ககிட்ட அனுப்பிச்சு வைக்கவா? ஏன்னா அனுப்பிச்சு வச்சாதானே நானும் ஆசீர்வாத விஷயத்தை சொல்லணும்ல. சொல்லுமா, நீ சொல்றது வேற மாதிரி இருக்குப்பா. நீ ஏன்டா வேற மாதிரி இருக்கிறா கருவப்பிள்ளை? நான் என்ன பொண்ணா உனக்கு மாப்பிள்ளைய வர அனுப்பிச்சு வைக்கிறேன். அதனால ஆசீர்வாதம் வாங்கி தாங்களிடம் அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த இதுல உங்க அண்ணன் உண்மையிலே பெருமைக்குரிய வேணுமா? எதுல அனுப்பி வைக்கிறது இல்லையா? பாய் பை. பாய். ஐ லவ் யூ. டேய் யாரா தங்கச்சிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லிட்டீங்க? இப்ப பெத்த ஆட்டாவுக்கு ஐ லவ் யூ சொன்னாக்க ஒத்துக்கிறது. அந்த பிள்ளைக்கு யார் சொல்றது? அந்த பிள்ளைக்கு நீங்க 5 பேர் சொல்லுங்க. ஐ லவ் யூ பண்றது போற நீ அடுத்த நாளா போட அண்ணன் என்ன பண்ணாரு? நல்ல பார்வை. உன் பார்வையில் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நான் உன் பார்வையில் ஓராயிரம் உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே நீதம் ஒன்றை நினைக்கிறேன் எழுதுவே காற்று